வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன். ப்ரொஃபஸர் சத்யாங்கிறவர் நம்ம நியானானா கோபிநாத் அவர்கள் பேட்டி எடுத்தார். அது பேட்டி நமக்கு பெரிய வியப்பை தந்தது. ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறாங்களா இல்லாட்டி கொஞ்சம் சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. என்னென்னா, அதாவது ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு எதிர்கால விஞ்ஞானத்தை பற்றி சொல்கிறாங்க. பிளைன் அப்படிங்கிறாங்க. அதாவது 600 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணிக்கு இங்கேருந்து 35 நிமிஷத்தில் நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போயிடலாங்கிறாங்க. அதே போல் அவர் இன்னொன்று சொல்கிறார். இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து ஏர்போர்ட்டுக்கு போகிறத காட்டிலும் மொட்டை மாடியிலேயே ஃப்ளைட் இறங்குற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து நான் பெங்களூர் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இருக்க மொட்டை மாடியில் போய் இறங்கிட்டேன்னா சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் மொட்டை மாடியிலேருந்து பெங்களூரில் இருக்கிற மொட்டை மாடிக்கு டேரெக்டாக பிளேன் ஓடுவேன். இவையெல்லாம் ஒரு காலத்தில் நம்முடைய பேரம்பேத்தி காலத்தில் நடந்துடலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு கேள்வி கேட்போம். எப்படி அப்படின்னா, நான் ஜப்பான் போயிருந்தப்ப புல்லட் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணேன். இதை நான் ஒரு நண்பர்கிட்ட சொன்னபோது கூட அவர் சிரிச்சார். நான் தினம் புல்லட் ட்ரெயினில் தானே போகிறேன் அப்படின்னாரு. என்னையா அது புல்லட் ட்ரெயினே இன்னும் வரலையே அப்படின்னேன். இல்லை நான் புல்லட்டில் போய் அப்புறம் அப்படி ட்ரெயினில் போவேன் அப்படின்னார். அவரை நான் ஒன்றும் சொல்லலை. புல்லட் ட்ரெயின்ங்கிறது என்னென்னா, நீங்கள் ஜப்பான் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்கள் இந்த ரயில்கள் இறங்குற இதை பார்த்தீங்கன்னா, தண்டவாளத்தில் தரைக்கு மேலே பெரிய மேக்னெட்டில் வர்ற மாதிரி வரும். 10 மணி 11 நிமிடம் 21 வினாடிகள் அப்படி போட்டிருப்பாங்க. இதை பார்க்கவே நமக்கு சிரிப்பு வரும். 21 வினாடியில் வருமா அப்படின்னு. 21வது வினாடி நிற்குதுங்க ரயில். இதான் புல்லட் ட்ரெயின். 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இது இன்னைக்கு இதுலேயும் வந்துருச்சு, சீனாவிலையும். அது ஏற்கனவே இருக்கு போல் இருக்கு. இந்த ரயிலில் போகிற போது இதனுடைய பயண வேகத்தை பார்க்குறப்ப நான் அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நம்ம இறங்குறதுனா எப்படிங்க இதில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இந்த பாருங்க, மேலே இது வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்பீக்கரில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவெல்லாம் எதுக்கு, உங்கள் டிக்கெட்டை கொடுங்களேன். இந்த டிக்கெட்டில் நீங்கள் பிறப்பிட்ட இடத்துலேருந்து போய் சேரக்கூடிய இடம். நான் எங்கே போகிறேன்னா, இந்த ஒரு பழமையான புத்தர் கோயிலுக்கு நானும் என்னுடைய துணைவியாரும் போகிறோம். அதில் அவர் சொல்கிறாரு, இந்த பார்த்திங்களா வரிசையாக ஸ்டேஷன் பேராக போட்டிருக்கா, நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த ஸ்டேஷன் இருக்கும். இதில் நான் தேதி போட்டிருக்கா, இது நேரம் போட்டிருக்கா. அந்த நேரத்துக்கு இப்போ உதாரணமாக மதுரையிலேருந்து திருச்சின்னு வச்சுக்கோங்களேன். மதுரையிலேருந்து திருச்சி நடுவில் திண்டுக்கல் ஒரு ஸ்டேஷன், அடுத்ததாக திருச்சி தான் ஸ்டேஷன். இப்போ நீங்கள் அந்த மதுரையில் ஏறுறீங்க 8 மணின்னு வச்சுக்கோங்க. 8:25 திண்டுக்கல் அப்படின்னா ஸ்பீடான வண்டிக்கு வச்சுக்கோங்க. 8:25 திண்டுக்கல்னா இறங்குனா திண்டுக்கல் இருக்கணும். 8:25 திண்டுக்கல்னு போட்டிருந்தான். அதே மாதிரி 9 மணி அப்படின்னா திருச்சி, அவ்வளோதான். இறங்குனா திருச்சி இருக்கணும். அவர் சொன்னபடியே நான் 2 இடத்துல செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஊர், அந்த நேரம் எல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம ஊரில் வரணும் வேகமாக, வந்துடுவான்னு தெரில. ஏன்னா நான் ஒரு தடவை மதுரையில் ஏறி மதுரையிலே இறங்கினேன். அது என்னன்னு தெரில. அது ரயில் கிளம்பல போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹைப்பர் லூப்புங்கிற இந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும், அதில் இல்லைங்கிறது இல்லை. வானத்திலேறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா, மாண்டு கிடக்கு மனிதனின் மேனி மறுபடி எழலாமா, என்றொரு காலம் ஏங்கியதுண்டு இன்று கிடைத்தது பதிலொன்றுன்னு 1964 65களில் பச்சை விளக்கு படத்தில் எழுதுகிறாரு கண்ணாசன். அது உண்மையாயிடுச்சு. சந்திர மண்டல வாசலை தொடலாமா, வானில் தோன்றும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும் அப்படின்னு புலமைப்பித்தனுடைய பாட்டை எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து வாழ வேண்டும்ங்கிற அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். அங்கே நிலாவில் பள்ளிக்கூடம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. கேட்கவே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும். அப்போ இதெல்லாம் வரணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. கட்டாயம் வருங்கிற விஷயமும் நாம் நம்பலாம். பழைய ஜோக்கு ஒன்று நான் படித்து சிரிப்பேன், மேடையில் கூட சொல்லுவேன். உலகத்துலேயே மெதுவாக போகிற ரயில் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற ஒரு பேசஞ்சர் இருக்கும். அதான் ரொம்ப மெதுவாக போகிற ரயில். எப்படி நம்புறது அப்படின்னு நீ போய் பாருன்ட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கான், நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. மதுரைக்கு போய் பரமக்குடி வரைக்கும் போயாச்சு. இதை போய் மெதுவாக போகுதுன்னு ரயில் நல்லா தானே போகுதுன்னு நினச்சிருக்கான். அப்புறம் பரமக்குடி தாண்டின உடனே ரயில் நடுவழியில் நின்றுச்சு. அதாவது என்னென்னா ஸ்டேஷன்லாம் இல்லை, என்னன்னு இறங்கி பார்த்துருக்காங்க. ஒரு எருமாடு படுத்துருந்துருக்கு. அப்புறம் எல்லோரும் இறங்கி எருமாடை விரட்டி விட்டுட்டு திருப்பி இறட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனால் ரயில் நின்றுச்சு. இப்படியே ஒரு 5 தடவை நின்று எருமாடு தாங்க விரட்டி எல்லோரும் போய் இவன் பக்கத்தாள்கிட்ட கேட்டிருக்கேன், அந்த பக்கம் எருமாடுகள் அதிகமானு கேட்டிருக்கான். அதுக்கு அவன் சொன்னான், ஐயா அதெல்லாம் கிடையாதுங்க,
ஒரே எருமாடு தான் இந்த ரயிலை முந்தி முந்தி போய் படுத்துக்கிறது அப்படின்னா. இப்போ தான் அந்த ரயிலோட வேகம் அவனுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லுவான். அது நம்ம பழைய ஜோக்காக இருந்தாலும் மெதுவாக போகிற வண்டிகளுக்கு இதை சொல்லலாம். மின்னல் வேகத்தில் போகக்கூடிய அந்த ஹைப்பர் லூப்புக்கும் நம்ம சில உதாரணங்களை சொல்லலாம். எலான் மாஸ்க் சொல்கிறாரு, விமானங்களுடைய உயரத்தை உச்சியாக கூட்டினா தூரம் குறைஞ்சு போகுங்கிறாரு. அப்படியான ஒரு காலம் வரும்னு நம்ம நினைப்போம். நம்முடைய பேரன் பேத்தி காலத்தில் அது சாத்தியப்படும் என்றும் நாம் நம்புவோம். ஏனென்றால் விஞ்ஞானம் எப்போதும் தன் வேலையை பார்த்து கொண்டே இருக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.